10th மேக்ஸ் ட்ரிக்னாமெட்ரி அப்படிங்கிற சாப்டர் பார்த்துட்டு இருந்தோம். எக்ஸாம்பிள் 6.13 வரை பார்த்துருக்கோம். ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ ஃபார்முலா அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ நமக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ ஃபார்முலாங்கிறது மொத்தம் 4 ஃபார்முலாஸ் தான் இருக்குது. அந்த 4 ஃபார்முலாஸை தான் நம்ம ரிப்பீட்டடாக மாற்றி மாற்றி இது பண்ணிக்குவோம். சரி, அது என்னென்ன ஃபார்முலான்னு சொல்லாமா? tan theta equal to sin theta divided by cos theta. Then அடுத்தது என்ன? சிமிலராக cot theta கண்டுபிடிச்சலாமா? அது என்னது? இதோட ரெசிபோக்கல் எப்படி பண்ணலாம்? cos theta divided by sin theta. சரியா? இந்த சியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஈஸியாக டேனோட ரெசிபோக்கல் நம்ம கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லியிருக்கேன். எப்போவுமே மறக்காது. அடுத்தது கொசிக்கன் தீட்டாவோடது என்னது? 1 டிவைடட் பை sin தீட்டா. அதுக்கப்புறம் சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு 1 டிவைடட் பை cos தீட்டா. ஓகேவா? இந்த 4 ஃபார்முலாஸை மறந்துடாதீங்க. அதே மாதிரி ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டிஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி ஒரு 3 ஃபார்முலா தான் இருக்குது. அந்த 3 ஃபார்முலாஸையும் ரீகால் பண்ணிடலாமா? sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அதே மாதிரி 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா equal to secant square theta. 1 plus cot square theta equal to cosecant square theta. சரி, இந்த ஃபார்முலாஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸி தான். 7 ஃபார்முலாஸை மட்டும் ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரி சாப்டரே ரொம்ப ஈஸி. ஓகேவா? இந்த ஃபார்முலாஸ் மட்டும் என்ன ஆகுனா கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும். நமக்கு இப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா வந்து தேவையில்லை. ஸோ அதை வந்து அந்த சைட் கொண்டு போயிடலாம். அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடும். இதில் வந்து இப்போ டேன் ஸ்கொயர் தீட்டா கேட்டாங்கன்னா இந்த 1 நமக்கு தேவையில்லை. ஸோ அதை அந்த சைட் கொண்டு போனோம் அப்படின்னா அது -1 மாறிடும். அப்போது டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1 அப்படின்னு வந்துடும். காட் கேட்டாங்க அப்படின்னா அந்த 1 அந்த சைட் போச்சு அப்படின்னா கொசிகன் ஸ்கொயர் தீட்டா -1 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துடும். சரியா? எந்த ஃபார்முலாஸ் கேட்குறாங்களோ அதை வச்சுட்டு மற்றது இருக்கதான் அந்த சைட் கொண்டு போனால் வேலை முடிஞ்சுது. சரி, இந்த 7 ஃபார்முலாஸை மட்டும் நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சம்ஸ்குள்ளே போகலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எக்ஸாம்பிள் 6.14 ப்ரூவ் தட் அப்படின்னு கொடுத்து sin a டிவைடட் பை சீக்கன் a ப்ளஸ் tan a -1 ப்ளஸ் cos a divided by cosecant a plus cot a -1 equal to நம்ம 1ன்னு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ எப்பவும் போல் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்? LHS எடுத்து நம்ம எழுத போகிறோம். அப்போது sin a divided by secant a plus tan a -1 plus cos a divided by cosecant a plus cot a -1 எழுதினதுக்கப்புறமா அடுத்து என்ன பண்ணுவோம்? கீழே இருக்க டேர்ம்ஸை வந்து நம்ம பார்ப்போம். கீழே இருக்க டேர்ம்ஸ் பாருங்கள். நமக்கு இங்கேயும் வேறு டேர்ம் இருக்குது, இங்கேயும் வேறு டேர்ம் இருக்குது. ஸோ நம்ம என்ன தான் பண்ணணும்? இப்படி கிராஸ் மல்டிப்ளை தான் நம்ம பண்ண போகிறோம். சரியா? அப்படி sin a வந்துடும். இதால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கொசிக்கன் a ப்ளஸ் காட் a -1 அப்படிங்கிறது வந்துடும். அடுத்தது என்ன சைன் இருக்குது? ப்ளஸ் சைன் இருக்குது. ஸோ ப்ளஸ் சைன். அடுத்தது இங்கே வந்து காஸ் a இருக்குது. ஸோ காஸ் a ப்ராக்கெட்குள்ளே இது எதால் மல்டிப்ளை ஆகும்? இந்த டேர்ம்ஸ். அப்போது சீக்கன் a ப்ளஸ் tan a -1 வந்து இந்த டேர்மோட மல்டிப்ளை ஆகும். டிவைடட் பை இந்த 2 டேர்மும் என்ன பண்ணணும்? அப்படியே வந்து மல்டிப்ளை தான். ஸோ இதையும் நம்ம அப்படியே வந்து அந்த டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கிறோம். இதை வந்து உள்ள ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணும்போது நமக்கு இந்த ஃபஸ்ட் டேர்மோட மல்டிப்ளை ஆகும். அடுத்தது செகண்ட் டேர்ம். அடுத்ததாக என்ன ஆகும்? தேர்ட் டேர்ம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்கள். sin a cos a ப்ளஸ், ஸோ ப்ளஸ் சைன் போட்டாச்சு, sin a cot a. ஸோ sin a cot a எழுதியாச்சு. அடுத்தது மைனஸ் சைன், ஸோ மைனஸ். அடுத்தது எந்த இருக்குது? sin a வந்து இருக்குது. அடுத்தது பாருங்கள் இந்த டேர்ம். இப்போ இந்த டேர்மில் என்ன இருக்குது? cos a இருக்குது. ஸோ cos a secant a. ஸோ cos a secant a. அடுத்தது என்ன இருக்குது? ப்ளஸ் சைன். ஸோ ப்ளஸ் சைன் போட்டு cos a tan a.
ஸோ காஸ் ஏ tan ஏ. அடுத்து என்ன சைன் இருக்குது, மைனஸ் போட்டுட்டு காஸ் ஏ இன்ட்டு 1 வந்து நமக்கு காஸ் ஏ வரும். ஸோ டிவைடட் பை போட்டுட்டு அங்கே இருக்க அதே டேர்மை நம்ம எதுவும் பண்ணாமல் அப்படியே தான் எழுதியிருக்கோம். இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொசிக்கனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாமா? கொசிக்கனை என்னவா சேஞ்ச் பண்ணலாம்? ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். என்னென்னு பாருங்கள் பார்ப்போம். கொசிக்கன் ஈக்குவல் டு 1/sin அப்படின்னு இருக்குது. ஸோ 1/sinன்னு மாற்றலாமா? அப்போது நம்ம இதுக்கு பதிலாக என்ன மாற்றுறோம், கொசிக்கனுக்கு பதிலாக 1/sin அப்படின்னு சொல்லி மாற்றுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் சைன். ஸோ ப்ளஸ் சைன் அப்படியே வச்சுருக்கோம். சி அப்படியே இருக்குது. இந்த காட் ஏக்கு பதிலாக நம்ம என்ன மாற்றலாம், காட்டுக்கு பாருங்கள் கொசிக்கன் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டான்னு எழுதியிருக்காங்க. ஸோ அதே தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். காட்டுக்கு பதிலாக நம்ம கொசிக்கன் ஏ சைன் ஏன்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அடுத்தது என்ன இருக்குது, மைனஸ் சைன் ஏ அப்படியே வச்சுக்க போகிறோம். ப்ளஸ் இங்கே காஸ் ஏ வந்து இருக்குது. ஸோ காஸ் ஏ, இந்த சீக்கன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நமக்கு இங்கே என்ன இருக்குது, 1 டிவைடட் பை காஸ் ஏ இருக்குது. ஸோ 1 டிவைடட் பை காஸ் ஏ வந்து நமக்கு 1 டிவைடட் பை காஸ் ஏனே வந்துடும். அடுத்தது இங்கே என்ன சைன் இருக்குது, ப்ளஸ் சைன் இருக்குது. ஸோ ப்ளஸ் சைன், இங்கே காஸ் ஏ இருக்குது. ஸோ காஸ் ஏ, டேன் ஏவை என்னென்னு எழுதலாம், சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. ஸோ இங்கே வந்து சைன் ஏ டிவைடட் பை காஸ் ஏன்னு எழுதிக்கலாம். அடுத்தது மைனஸ், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, காஸ் ஏ. ஸோ காஸ் ஏ வந்து அப்படியே போட்டிருக்கோம். ஸோ டிவைடட் பை அடுத்து சீக்கன் ஏ வந்து கொடுத்துருக்காங்க. சீக்கன் ஏவை எப்படி சேஞ்ச் பண்ணலாம், 1/cos ஏ. ஸோ 1 டிவைடட் பை காஸ் ஏ ப்ளஸ் டேன் ஏ வந்து சைன் ஏ டிவைடட் பை காஸ் ஏ -1. அடுத்து கொசிக்கன் வந்து 1 டிவைடட் பை சைன். ஸோ 1 டிவைடட் பை சைன் ப்ளஸ் காட் ஏ வந்து காஸ் ஏ டிவைடட் பை சைன் ஏ -1 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியாச்சு. சரியா, ஃபார்முலாஸை வச்சு நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன பண்ணலாம், இது கேன்சல் பண்ணலாமா? எப்படி கேன்சல் பண்ணலாம், சைன் ஏ கேன்சல் ஆகி நமக்கு 1 வந்துடுச்சு. அடுத்தது ப்ளஸ் சைன். ஸோ ப்ளஸ் சைன். அடுத்து இங்கே என்ன இருக்குது, சைன் ஏவும் இங்கே ஒரு சைன் ஏவும் இருக்குது. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, காஸ் ஏ மட்டும்தான் இருக்குது. ஸோ காஸ் ஏ. அடுத்தது மைனஸ் சைன். அடுத்தது சைன் ஏ இருக்குது. ஸோ சைன் ஏ ப்ளஸ் இங்கே காஸ் ஏ இருக்குது. ஸோ காஸ் ஏ கேன்சல் ஆச்சுன்னா 1 ப்ளஸ் இங்கே காஸ் ஏ இருக்குது, இங்கே ஒரு காஸ் ஏ இருக்குது. ஸோ இது கேன்சல் ஆச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும், சைன் ஏ மட்டும் தான், சைன் ஏ. அடுத்து மைனஸ் சைன். ஸோ மைனஸ் சைன் காஸ் ஏ டிவைடட் பை, இதை வந்து என்ன பண்ணுவோம், நம்ம எப்பவும் போல் வந்து எல்சிஎம் மெத்தட் தான். கீழே வந்து இந்த இடத்துல மட்டும் என்ன இல்லை, காஸ் ஏ இல்லை. ஸோ இந்த இடத்துல மட்டும் நம்ம மேலேயும் காஸ் ஏவாலையும் கீழேயும் காஸ் ஏவாலையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா காமன் டினாமினேட்டர் நமக்கு காஸ் ஏ வந்துடும். அடுத்து மேலே என்ன இருக்கும், 1 ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அடுத்தது இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்கள், அதே தான், சைன் ஏ இருக்குது, இங்கே இல்லை. ஸோ இங்கேயும் என்ன பண்ணுறோம், சைன் ஏவாலையும் மேலேயும் சைன் ஏவாலையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 1 ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் சைன் ஏன்னு கிடைக்கும் டிவைடட் பை காமனாக இருக்க சைன் ஏ. சரியா, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம், அதே தான் கொண்டு வந்து எழுதியிருக்கோம். சரியா, அடுத்து இங்கே என்ன ஆகும், நமக்கு இந்த சைன் ஏவும் இந்த சைன் ஏவும் கேன்சல் ஆகும். அடுத்தது என்ன ஆகும், இந்த காஸ் ஏவும் அந்த காஸ் ஏவும் கேன்சல் ஆகும். பேலன்ஸ் என்ன இருக்குது, இங்கே ஒரு 1 இங்கே ஒரு 1 ஆட் ஆச்சு அப்படின்னா நமக்கு 2 வந்து வரும் டிவைடட் பை, அடுத்து என்ன வரும், 1 ப்ளஸ் இங்கே இருக்க சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ அப்படி எழுதிக்கிறோம். அடுத்து 1, இந்த இடத்துல இந்த மைனஸ்னால் இந்த சைன் இங்கே கொண்டு வர்றேன், அதே மாதிரி இங்கேயும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மைனஸ் நான் வெளியே எடுத்தேன் அப்படின்னா இப்போ எனக்கு சைனே முன்னால் வந்துடும். ஏன்னா நான் இப்போ மல்டிப்ளை பண்ணால் எனக்கு மைனஸ் சைன் வந்துடும்ல. ஸோ மைனஸ் சைன், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் காஸ். ஸோ நான் அதை சேஞ்ச் பண்ணுறதுக்காக நான் இங்கே என்ன பண்ணுறேன், இந்த மைனஸ் சைனை வந்து வெளியிடுறேன். மைனஸ் சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ டிவைடட் பை, இதை மல்டிப்ளை பண்ணி எழுதிடுவோம். அப்போது சைன் ஏ டிவைடட் பை காஸ் ஏ வந்துடும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னு பாருங்கள், இது என்ன ஃபார்முலாவில் இருக்க மாதிரி இருக்குது நமக்கு, இது வந்து ஏங்கிற மெத்தடில் இருக்குது ப்ளஸ் இது வந்து பி. அடுத்தது இது வந்து 1 வந்து நமக்கு ஏதான எடுத்தோம். ஸோ ஏ, இங்கே என்ன இருக்குது மைனஸ் இந்த டேர்ம் பி. அப்போ இதோட ஃபார்முலா என்ன, a² மைனஸ் b². அப்போ மாற்றலாமா, அப்போ ஏங்க இருக்க இடத்துல 1. ஸோ 1² மைனஸ் இங்கே என்ன இருக்குது, பிக்கு பதிலாக சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ இருக்குது. ஸோ சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். இங்கே இருக்க டினாமினேட்டர் வந்து எங்கே போயிடும், நியூமரேட்டருக்கு போயிடும் ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது. அப்போ நியூமரேட்டரில் வந்துச்சு அப்படின்னா 2 sin a cos a அப்படிங்கிறது வந்துடும். இது வந்து இதோட ஜாயினர் டிவைடட் பை நம்ம இது பண்ணியாச்சு.
அடுத்தது என்ன ஆகும், 1 ஸ்கொயர் வந்து 1 அப்படி வந்துடும், மைனஸ் இந்த sin a மைனஸ் cos a அப்படிங்கிறது ஹோல் ஸ்கொயர். இது என்ன ஃபார்முலா, a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படிங்கிறது நம்மளோட ஃபார்முலா. சரி, இந்த ஐடென்டி ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், ஏக்கு பதிலாக sin a எடுத்துக்குவோம் அண்டு பிக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்குவோம், cos a. அப்ளை பண்ணால் sin ஸ்கொயர் a cos ஸ்கொயர் a மைனஸ் 2 இன்ட்டு sin a cos a மல்டிப்ளை பண்ணி எழுதுனதுக்கப்புறமா sin ஸ்கொயர் a ப்ளஸ் cos ஸ்கொயர் ஏவை நம்ம ஃபார்முலா படி நம்ம என்னென்னு எழுதியிருக்கோம், இங்கே 1ன்னு எழுதுவோம். ஸோ 1 அப்ளை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 2 sin a cos a கிடச்சிடும். அதுக்கப்புறமா இந்த சைனை உள்ள மல்டிப்ளை பண்ணால் ஸோ நமக்கு -1 ப்ளஸ், எப்படி ப்ளஸ்னால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து நமக்கு ப்ளஸ் ஆயிடுச்சு. அடுத்து 2 sin a cos a வந்து கிடைக்கும். ஸோ 1 இங்கே -1, ஸோ இது கேன்சல் ஆயிரும். நமக்கு என்ன ஆன்சர் இருக்கோ 2 sin a cos a மட்டும் இருக்கும். ஸோ இதில் நமக்கு இது கேன்சல் ஆயிரும், இது கேன்சல் ஆகி இது கேன்சல் ஆகிடும், எல்லாமே கேன்சல் ஆனால நமக்கு 1 வந்து ஆன்சராக வந்து கிடைக்கும். சரியா, இதுதான் நம்மளோட என்னது LHS. ஸோ என்ன பண்ணிடலாம், ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாமா. நெக்ஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாம்பிள் 6.15ல ஷோ தட் அப்படின்னு கொடுத்து 1 + tan ஸ்கொயர் a டிவைடட் பை 1 + cot ஸ்கொயர் a ஈக்குவல் டு 1 - tan a டிவைடட் பை 1 - cos a த ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ போல் LHS எடுத்துக்கிறோம், 1 + tan ஸ்கொயர் a டிவைடட் பை 1 + cot ஸ்கொயர் a எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு 1 + tan ஸ்கொயர் a அப்படியே வச்சுக்கலாம், டிவைடட் பை 1 + இந்த cot ஸ்கொயர் ஏக்கு பதிலாக நமக்கு ஆல்ரெடி தெரியும் cot அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே என்னவா மாற்றலாம், அதாவது காட்டோட ரெசிப்ரோக்கல் தான் வந்து என்னது tan. ஸோ நல்லா பாருங்கள், காட்டை ரெசிப்ரோக்கல் பண்ணால் நமக்கு tan. ஸோ அப்போது காட்டை ரெசிப்ரோக்கல் பண்ணால் tan அப்படிங்கும்போது நமக்கு 1 டிவைடட் பை tan ஸ்கொயர் a அப்படின்னு சொல்லி எழுதலாம்ல, ரெசிப்ரோக்கல் தானே. ஸோ அதாவது நான் இப்படி எழுதியிருக்கேன், அதாவது cot ஸ்கொயர் a ஈக்குவல் டு என்னென்னு வரும், cos ஸ்கொயர் a டிவைடட் பை sin ஸ்கொயர் ஏன்னு வரும். எனக்கு இதே ஆன்சர் தான் வரணும், அதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதியிருக்கேன். அப்போது எப்படி மாற்றுறேன் அப்படின்னா 1 டிவைடட் பை எழுதுறேன், என்னென்னு எழுதுறேன்னா sin ஸ்கொயர் a டிவைடட் பை cos ஸ்கொயர் ஏன்னு எழுதுறேன். புரியுதா, 1 டிவைடட் பை sin ஸ்கொயர் a டிவைடட் பை cos ஸ்கொயர் ஏன்னு எழுதியிருக்கோமா. இப்போ நமக்கு ரெசிப்ரோக்கல் பண்ணாலும் இங்கே இருக்க டினாமினேட்டர் வந்து நியூமரேட்டருக்கு வந்தால் நமக்கு cos ஸ்கொயர் a டிவைடட் பை sin ஸ்கொயர் a தான் வரும். அப்போ நம்ம இது கரெக்டாக தானே எழுதியிருக்கோம். அப்போ இதை வந்து 1 டிவைடட் பை இது என்னென்னு எழுதலாம், tanன்னு எழுதலாம். ஸோ tan ஸ்கொயர் ஏன்னு எழுதலாம். புரியுதா, அதாவது காட்டோட ரெசிப்ரோக்கல் தான். ஸோ 1 டிவைடட் பை tan ஸ்கொயர் ஏன்னு எழுதலாம். சரியா, எழுதுனதுக்கப்புறமா இது வந்து என்னவா இருக்குது, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்குது. ஸோ ஃப்ராக்ஷனுக்கு மாற்றிடலாமா. அப்போ இங்கே வந்து மல்டிப்ளை ஆகி இதை ப்ளஸ் பண்ணணும். அப்போது tan ஸ்கொயர் a ப்ளஸ் 1 டிவைடட் பை tan ஸ்கொயர் ஏன்னு வந்துடும். அப்போ நமக்கு இங்கே என்ன ஆயிரும், மேலே இருக்க இந்த இதுவும் இந்த டேர்மும் வந்து கேன்சல் ஆயிரும். இங்கே இருக்க இது எங்கே இருக்குது, டினாமினேட்டர். ஸோ டினாமினேட்டரு நமக்கு ரெசிப்ரோக்கல் ஆகும்போது நியூமரேட்டருக்கு வந்துடும். சரியா, அப்போது நமக்கு நியூமரேட்டர் பிளேஸ்க்கு வந்துடும். இப்போ வந்து இது வந்து 1, இந்த ஈக்குவேஷனை 1ன்னு எடுத்துகிட்டு LHSக்கு நமக்கு இந்த ஆன்சர் கிடச்சிருக்கு. இதே மாதிரி RHSக்கு ப்ரூஃப் பண்ணலாம். RHSக்கு எப்படி ப்ரூஃப் பண்ணலாம் அப்படின்னா RHS எடுத்துக்கிறோம், சேம் இதே மெத்தடில் எடுத்துகிட்டு 1 - tan a டிவைடட் பை இந்த cot a பதிலாக என்னென்னு எழுதலாம், எகெயின் ரெசிப்ரோக்கல் தான், 1 டிவைடட் பை tan a எழுதலாம். ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணலாமா, இங்கே மல்டிப்ளை பண்ணி இங்கே மைனஸ் சைன் இருக்குது. ஸோ tan a - 1 டிவைடட் பை tan a அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், இங்கே என்ன இருக்குது, இந்த சைனை வந்து நம்ம வெளியே எடுத்தால் தான் அது என்ன பண்ண முடியும், நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். ஸோ சைனை வெளியே எடுக்கணும் அப்படின்னா இங்கே இருக்க சைன் வெளியே வந்துச்சு அப்படின்னா இந்த 1 முன்னால் வந்துடும். அடுத்தது இந்த ப்ளஸில் இருக்குது மைனஸில் இருக்கணும். ஸோ -tan a எழுதிடலாம். இப்போ நமக்கு ஒரே மாதிரி வந்துருச்சா. ஸோ இதையும் வந்து நான் கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு மைனஸ் இருக்குது, tan a இருக்குது. ஸோ -tan a த ஹோல் ஸ்கொயர் வந்து எழுதியிருக்கோம். இப்போது ஸ்கொயரை வந்து உள்ளே கொண்டு போனோம் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து நமக்கு ப்ளஸ் ஆயிடும். ஸோ ப்ளஸ் ஆயிடுச்சு. tan a வந்து நமக்கு tan ஸ்கொயர் a கிடச்சிருச்சு. இது வந்து செகண்ட்.
இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷன் கம்பேரிட்டிவ்லி ஈக்குவல். ஸோ வந்து நம்ம எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் நம்ம ஈக்குவல் சொல்லி இங்கே ப்ரூவ் பண்ணுறோம். சரியா? ஸோ ஹென்ஸ் ப்ரூவ் ஆயிடுச்சு.